ஆ கேளுங்க. ஹலோ சார். ஹலோவா? ஹலோ ஹிலோன்னு கேட்டுருங்க. எந்த சேனல் நீங்கள் ஹலோ ஹிலோன்னு கேட்டுருக்கீங்க? ஊடகம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா என்ன இப்போ? அப்புறம் ஹலோ இல்லைன்ற வணக்கம்லாம் கேட்க மாட்டாங்க. சரி சார், வணக்கம் சார். இப்போ வணக்கம். கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்களே, இது உண்மையா சார்? களத்தில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள். பார்க்காதனால தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறோம். அதுதாங்க சொல்கிறேன். களத்தில் என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? நம்மளை தவிர யாருக்காவது தெரியுமா? 10 நிமிஷத்தில் நம்ம அங்கே போனோம். எப்படி சார் என்ன நீங்க 10 நடந்துச்சுன்னு நிமிஷத்துல அங்க இருங்கம்மா, நான் போனீங்க? பேசி முடிச்சிடுறேம்மா. என்ன நடந்துச்சுன்றது எங்களை தவிர யாருக்கும் தெரியாது. எங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா நீங்க ஊடகம் தானே படிச்சிருக்கீங்க. ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா உடனே நம்பிடுவீங்களா? யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு வந்துருவீங்க. அடுத்த கொஸ்டின் போங்க. இஷ்டப்படி பேசுறீங்க. எந்த கட்சி நீங்க? நாங்க கட்சி இல்ல மேடம், ஊடகம் மேடம். எந்த கட்சிக்காரங்க ஊடகம்னு கேளுங்க சொல்லுங்க. கேளுங்க. சார் அடுத்தது நீங்க எப்படி சார் 10 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிடல் போனீங்க? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? திட்டமிட்டு பண்ணதா சார் இது? என் ஊருங்க அது. கரூர் மக்களுக்கு முன்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இங்கேருந்து 10 நிமிஷத்தில் அங்கே போனேன் நான். அதுதான் சார் கேட்குறோம். 10 நிமிஷத்துல எப்படி சார் போனீங்க? 10 நிமிஷத்துல இதான் சொல்றேன்ல, அண்ணன் ஊர் கரூருக்கு சந்து பொந்து குறுக்கு சந்து ஷார்ட்கட்லாம் தெரியும். 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 அண்ணனுக்கு தெரியாத இடமே இல்ல கரூர்ல. அண்ணனுக்கு தெரியாதா ரூட் எப்படி எவ்வளவு கூட்டம் வளர்றாங்க. நம்ம அன்னைக்கு என்னென்ன மீட்டிங்ல இருந்து உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? ஏமா நீ ரவுண்ட் டேபிள் மீட்டிங் இருந்துச்சு. பேசிட்டு இருக்க தலைவர் அடிச்சு பேசிட்டு இருக்க. எந்த எந்த ஊடகம் நீ? சரி இருங்க, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுறேன். போங்க அடுத்தது. நல்லா ஒழுங்கான கொஸ்டினா கேளுங்க. வந்துட்டு சும்மா பண்ணணும்னே அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணாதீங்க இந்த ஒரு விஷயத்துல. சார் நீங்க தான் இதை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களே சார். 1008 சொல்லுவாங்க. எதிர்க்கட்சிக்காரங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க உண்மை நிலவரம் என்னன்னு நீங்க தான் புரிஞ்சு சொல்லணும். ஏமா உயிர்ல வச்சு யாராவது அரசியல் பண்ணுவாங்களா? என்னமா பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்லைங்க. அது மட்டும் இல்ல. என்ன பார்த்து 10 ரூபான்றாங்க. எதுக்கு 10 ரூபா சொல்றாங்கன்னே தெரியல. அவர் என்னன்னா வந்துட்டு பாட்டு போறாரு 10 ரூபான்ட்டு. இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஏன் இப்போ மத்த கட்சி பண்ணாதே நான் பண்ணிட்டேன். அந்த கட்சி அவ்வளவு பண்றாங்க. எவ்வளவு 20 ரூபா இருக்கலாம் வித்தாங்க. இப்போ நான் ஒரு 10 ரூபா ஏத்துனது இவ்வளவு பெரிதாயிடுச்சு போல. போன ஆட்சியில கூட தான் அந்த சாமிக்காரரு என்ன பண்ணாரு? 10 ரூபா ஏத்து தான் வித்தாரு. அவர் என்ன 10 ரூபா கூப்பிடுறாங்க? என்ன மட்டும் எதுக்கு கூப்பிடுறாங்க? எனக்கு புரியல சார். அது வந்து ஐஎஸ்ஐ ட்ரேட்மார்க் மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க சார். ட்ரேட்மார்க்னா என்னங்க? ஒரு இது பண்ணா அதுல இதுக்கெல்லாமா சொல்லுவாங்க 10 ரூபா. அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன்? 10 ரூபா ஏத்தி 10 ரூபா என்ன? 10 ரூபா ஒரு சின்ன 10 ரூபா அது. நீங்க கரூர் மக்களுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் வந்து துடிதுடிச்சு போயிடுவாரு. அந்த அளவுக்கு நல்ல மக்கள் வந்து ஊடகத்துறை வந்து ரொம்ப வந்து தவறான வகையில வந்து சித்தரிக்கிறாங்க. இல்ல சார், அப்படி எல்லாத்தையும் சுரண்டி உங்களுக்காக மட்டும் தான் சேர்த்துக்கிட்டீங்க, மக்களுக்காக எதுவும் செய்யலன்றாங்களே சார். இந்த 10 ரூபா வாங்கி எங்க பண்றேன்? அவங்களுக்கு தான் பண்றேன். கரூர் தொகுதியில போய் கேளுமா மக்களுக்காக அண்ணன் இவ்வளவு பண்ணிருக்காரு. அப்படி என்ன பண்ணிருக்கீங்க சார்? உங்ககிட்ட டேட்டாஸ் இருக்கா? டேட்டாவோட சொல்ல முடியுமா? டேட்டா மொபைல் டேட்டா இருக்கு. ஜோக் பண்ணாதீங்க. இப்போ அவங்க சீரியஸா கேக்குறாங்க. சொல்லுங்க சார், டேட்டாஸ் இருக்கா? நம்ம டீம்கிட்ட சொல்லி டேட்டா உங்களுக்கு சீக்கிரம் அந்த லிஸ்ட்டை கொடுப்போம். டேட்டாவை கொடுப்போம். நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். சார் அப்ப டேட்டாஸே இல்லாம நல்லது பண்றோம் பேசிட்டு இருக்கீங்களா? கொடுக்குற உதவியே சொல்லி காட்டக்கூடாது. நாங்க அந்த கட்சியில இருந்து வரவங்க. மத்த கட்சி வேணா கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்க அப்படி பண்ண மாட்டோம். சார் உங்க கட்சி தான் ஸ்டிக்கர் ஒட்டுதே சார். ஆமா, ஸ்டிக்கர்னா என்ன ஸ்டிக்கர்? வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர்னா பேசிட்டு இருக்க. வேற கேளுமா. எந்த மீடியா அவங்க எவ்வளோ பேசுவாங்க பார்த்து வைங்க. நோட் பண்ணு. அந்த ரெட் சாரி. சார் சரி, சார் okay, இப்போ அடுத்து சார் சார் சொல்லிட்டு போங்க சார். சார் வணக்கம் சார். கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அது வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி வந்து அரசு வந்து நிறைய கட்டுப்பாடெலாம் போட்டாங்க. அதை வந்து அந்த கட்சிக்காரங்க யாருமே ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த மாதிரி உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டுக்கிறாங்க. அந்த கட்சி தலைவர் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆனந்த் மேலே இதுமாரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த கட்சி தலைவர் தான் அரெஸ்ட் பண்ணணும். சார் கூட்ட நெரிசல் நடந்ததுக்கு கட்சி தலைவர் என்ன சார் பண்ணுவாரு? ஏமா கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருந்தா எப்படிம்மா இந்த மாதிரி இழப்பு ஏற்படும்? சார் இல்லை சார், ஆளுங்கட்சி தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களே பாதுகாப்பு கொடுக்கலன்றாங்க. அப்போ ஆளுங்கட்சி மேலே தானே சார் ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சியாக சொல்லாதீங்கம்மா. கட்டுப்பாடுகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம்ல, அது யாரோட தப்பு? அது யாரோட தப்பு சார்? கட்சிக்காரங்களோட தான். அதுக்கு தானே நம்ம ஆள் போட்டு பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் ரசிகர்கள் வருவாங்கன்னு தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? அவ்வளோ பேர் வந்தாலும் பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கணும் சார். அரசாங்கம் எந்த குறையும் வைக்கல, எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், 50 காவலர்கள் தான் இருந்தாங்க. அப்படி எல்லாம் இல்லைம்மா, தெரியாமல் பேசாதீங்கம்மா. அப்போ எவ்வளோ பேர் சார் இருந்திருப்பாங்க? 2000 போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க சார். ட்ரோன் ஷாட்டே வெளியே வந்துச்சு, மொத்தமே 10 போலீஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் இல்லைம்மா, களத்தில் போய் பாருங்கம்மா. களத்தில் போய் பார்க்காம இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்களே போலீஸ் சார், அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் சார். தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இப்படி பேசுறது எந்த விதத்தில் சார் சரியா இருக்கும்? நான் அமைச்சர் கூடலாம் கலந்துரையாடல் பண்ணம்மா. அமைச்சர் நெஞ்சில் பாலாஜி, அப்புறம் பொய்யாமொழி, அவங்களெலாம் பேசினோம்மா. பேசி தெரிஞ்சுக்கிட்டேன்.
அவங்கலாம் களத்துல இருந்தாங்கல்ல சார், அவங்க என்ன கருத்துக்களை உங்ககிட்ட அவங்கெல்லாம் பகிர்ந்துட்டாங்க? 10 நிமிஷத்துல போயிட்டாங்கம்மா. போயிட்டு நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சிஎம் சார் வந்தாரு. அதான் சார், ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவர் ஹாஸ்பிட்டல் போயிடாரு. எப்படி சார் அவருக்கு முன்கூட்டியே தகவல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? முன்கூட்டியே இல்லைம்மா, அவரு கரூர் தான் அவரோட ஏரியா. அதனால அசம்பாவிதம் தெரிஞ்சவனே உடனே கிளம்பி வந்துட்டாரு. அதான் சார், களத்துல இருந்து ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் வரதுக்குள்ள அவர் போயிட்டாரு சார். ஒருவேளை ஆமாம்மா. அவங்க திட்டமிட்டு பண்ண சதியோ? அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்றாங்கம்மா, அவ்வளோ நெருக்கமா இருக்காங்க, தகவல் உடனே தெரியுது. 450 நாள் ஜெயிலில் இருந்தவரும் மக்களுக்கு நெருக்கமா சார்? ஆமாம்மா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம். படிச்சு படிச்சு சொன்னீங்கடா, கேட்குறீங்களாடா? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டேன். படிச்சு படிச்சு சொன்னீங்கடா, கொஞ்சமாச்சும் கேளுங்கடா. கூட்ட நெரிசல் இப்படி பண்ணிட்டீங்களேடா, எத்தனை உயிர்டா. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்க உடனடியா அந்த சம்பவ இடத்துக்கே போயிருக்கீங்க, அதுவும் கண்ணீர் விட்டு கதறினீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? எத்தனை உயிருங்க, எத்தனை உயிர் பாலா போச்சுங்க. பார்க்கும்போதெல்லாம் மன வேதனை அளிக்குதுங்க. நல்லா சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. சார், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 60 பேருக்கு மேலே சேர்த்தாங்களே சார், அப்போ சார்? அப்போ நான் வெளியூர் போயிட்டேங்க. நான் ஸ்கூலில் நிறையா போக வேண்டியது இருந்துச்சு, நிறைய விசிட் போக வேண்டியது இருந்துச்சு, நிறைய சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சமயத்தில் என்னால் அங்கே போக முடியலங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க, என் ஊர் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என்னால் முடியலைங்க. என்னோட உடம்பெல்லாம் சிலிர்க்குது. உடம்பெல்லாம் சிலிர்க்குதா? என்ன சார் சொல்கிறீங்க? என்னங்க பண்ணுறது, எத்தனை அப்பாவி மக்கள், குழந்தைங்க, பெண்கள், ஒரு மனைவியெல்லாம் கணவன் இழந்துட்டு ரொம்ப குடும்பம்லாம் இடிஞ்சு விழுது. அப்புறம் மாணவர்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாம கால்வாய்க்கு போய் அங்க 2 மாணவர்கள் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூல்லேயே பல சம்பவங்கள் நடக்குது சார். ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க. நீங்க வாட்டு ஊடகம்னு இருக்காங்க, என்ன கேள்வினா கேட்கலாம், அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. சார், ஆதாரம் இருக்கு சார். ஆதாரம் எங்கங்க இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க அடுத்த கேள்வி போலாங்க. சார், என்ன சார் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? நான் பதில் சொல்லிதாங்க இருக்கேன். பதில் தானே பாதி இல் பதில். என்கிட்டே வாங்க, நான் கல்வித்துறை அமைச்சருங்க. சார், இப்போ மாணவர்களுக்கு என்னெல்லாம் அடுத்த கட்டமா பண்ண போறீங்க சார்? மழைக்காலம் வேற வரப்போகுது. ஆனால் நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விடலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு குடை கொடுக்கும் விழா கொடுக்கலான்னு இருக்கோம். மழை காலம் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒருவேளை தண்ணி நின்றுச்சுன்னா நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸுக்கு பதிலாக படகுல ஸ்கூலில் பிக்கப் பண்ண ட்ராப் பண்ணலான்னு இருக்கோங்க. சார், அரசு பள்ளியில் ஸ்கூல் பஸ்ஸே கிடையாதே சார். அரசு பள்ளியில் யாருங்க சொன்னா? அதெல்லாம் இருக்குங்க. இல்லை சார், நாங்கள் பார்த்ததே இல்லையே சார். நீங்கள் பார்த்தது இல்லை, ஆனால் நான் தனியாக ஓடிட்டு இருக்கோங்க. சென்னைக்கு 2 பஸ் போயிட்டு இருக்குங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ உங்க கட்சி இளைஞரணி பொறுப்புல ஆல்ரெடி உங்களுடைய பையன் மேங்கோ மணி இருந்தாரு. அந்த பதவியை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கீங்களே, ஏன் சார்? அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் தலைவர். ஆனா கட்சியே என்னதுதான், கட்சிக்கு நான் தான் தலைவர்னு அவரும் சொல்லிருக்காரே சார். நான் தான் தலைவர், நான் சொல்கிறது தான் கேட்கணும். இல்லைன்னா கட்சியில் இருக்காதீங்க, வெளியே போயிடுவேன். சார், இந்த கரூர் சம்பவத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதுக்கும் மேங்கோமணி தான் காரணம். சார், அதுக்கு எப்படி சார் உங்க பையன் காரணமாவாரு? அவர் தான்மா காரணம். சார், இப்போ திரும்ப அவர் கட்சியில சேர்ந்துக்கிறேன்னு சொன்னா சேர்த்துப்பீங்களா? இல்லை, நான் தான் தலைவர், நான் சொல்கிறதா கேட்கணும். அப்படி என்ன சார் பிரச்சனை உங்களுக்கும் உங்க பையனுக்கும் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு? அதாவது என்னன்னா, அவங்க அம்மாவை அடிக்கிறாரு. அம்மாவை எப்படி சார் பெத்த பையனே அடிப்பாரு? அடி நீங்க கேளுங்க, அவங்க அம்மாட்ட கூட கேளுங்க. போனால் போகட்டும் போடா. யாரை சார் போக சொல்றீங்க அப்படி? புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். சார், இப்போ கட்சி 2 பட்டு கிடந்துச்சுன்னா யாருக்கு சார் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க? நீங்க ஒத்துமையா இருந்தா தானே சார். அதெல்லாம் தேவையில்லாது. என் கூட நீச்சல் அடிக்க யார் வர்றது? சார், இந்த வயசுல உங்க கூட நீச்சல் அடிக்க யார் சார் வரணும்? உங்களால முடிஞ்சா என் கூட நீச்சல் அடிங்க. சார், இப்போ மக்களெல்லாம் உதாசீனப்படுத்துறீங்க சார். நீச்சல் அடிக்க வா, அப்படி ப்ரெஸ் கேள்வி கேட்கும் போது நீச்சல் அடிக்க வா வான்றீங்க. தொண்டர்களை நான் எப்பயும் உதாசீனப்படுத்துதுன்னு இல்லை, நான் தான் கட்சிக்கு தலைவர், நான் சொல்கிறது தான் கேட்கணும். கேட்கலன்னா போயிடுங்க. எங்க சார் போக சொல்றீங்க? பனையூர் போங்க. அந்த கட்சியில போய் சேர்த்துக்க சொல்றீங்களா? போங்க.